ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மாஸ் கிச்சனில் எப்பவும் போலவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். லஞ்ச் பாக்ஸ் ரிலேட்டடாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீக்லி லஞ்ச் பாக்ஸ் எப்படி சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அப்படின்னு என்னோட ஐடியாஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ பிடிக்கும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த சமையலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து தேங்காய் துருவல், தேங்காய் பேஸ்ட்டு, மல்லிக்கீரை, புதினா இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் நான் எல்லாமே இது மாதிரி க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி டீட்டெயில் வீடியோ நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்ப டீட்டெயிலாக காட்டாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னால் முடிஞ்ச அளவு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கும் போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்ல. அதனால் இதை மாதிரி பாக்ஸில் கீழே டிஷ்யூ போட்டுட்டு கூடவே மல்லிக்கீரை, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது நமக்கு சீக்கிரம் காஞ்சியும் போகாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்படி நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மல்லிக்கீரை, புதினா சுத்தம் பண்ணி வைக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வைக்கிறது, தேங்காய் துருவி வைக்கிறது, இதெல்லாம் எல்லா சமையலுக்குமே நமக்கு தேவைப்படும். அதனால் இது பேசிக் திங்ஸ். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ்க்காக நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த வாரத்துக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு தெளிவாக ஒரு ஐடியா பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஏன்னா இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறதுலே நிறைய டைம் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அது மாதிரி ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நீங்கள். அது ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுல நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த பொருளை இந்த டிஷ்ஷுக்கு மறந்துட்டோம் அப்படிங்கிற டென்ஷன் இருக்காது. சில ரெசிபி நம்ம யோசித்து வச்சுருப்போம், அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு திங்ஸ் இருக்காது. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோன்னா கரெக்டாக நம்ம ஐடியா பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம். கூடவே இந்த மாதிரி இட்லி பொடியும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி பொடியும் ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு 2 வகை இட்லி பொடி அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி கொடுக்கும் போது பசங்களுக்குமே போர் அடிக்காது. அது போக பசங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னாலே மஷ்ரூம், பன்னீர், இந்த மாதிரி க்ரீன் பீஸு, ஸ்வீட் கார்னு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பர் ரெசிபியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். அது போக இந்த மாதிரி ஃப்ரோசன் ரெசிபி ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் நகெட்ஸோ, சிக்கன் பால்ஸ், இல்லை சீஸ் பால்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கும் போது அந்த வாரத்தில் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கண்டிப்பாக டயர்டாகும். அப்போ இந்த ரெசிபி கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வாரத்துக்காக நான் சிக்கன் நகெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கன் நகெட்ஸோடைய ரெசிபி ரொம்பவே சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற சிக்கன் நகெட்ஸை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸு, கொஞ்சமாக மிளகுத்தூள், பிஸா ஹெர்ப்ஸ் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்தா போதும். சோயா சாஸு 2 ஸ்பூன் மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கும் போது நக்கெட்ஸ் நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். 1/2 kg சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா 4 பிரெட்டு மாதிரி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் காமிச்சா உங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவாக தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பவுலில் எல்லாத்தையும் சேர்த்து காட்டுறேன். இதை இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு மாவு சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நகெட் ஷேப் கொடுத்துக்கலாம். உங்ககிட்ட குக்கீஸ் கட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ஹார்ட் ஷேப்பு, ஸ்டார் ஷேப்லாம் செஞ்சு கொடுக்கும் போது கிட்ஸு ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வருவாங்க. அந்த ஷேப்காகவே ஆசைப்பட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சும்மா கையாலே உருட்டிட்டு நகெட் ஷேப் மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். ப்ரெட்டு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் 2 கையிலையும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி அழகாக ஷேப் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நகெட் ஷேப்பு. இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னா திரும்ப ப்ரெட் கோட்டிங் கொடுக்கும் போது சூப்பராக வரும். இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எக்கில் டிப் பண்ணும் போதோ இல்லை ப்ரெட் கோட்டிங் கொடுக்கும் போதோ உடையாது நகெட்ஸு, சூப்பராக இருக்கும். நம்ம ஹேண்டில் பண்ணவும் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது. இப்போ இதுக்காக ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். கூடவே 2 முட்டையும் நம்ம நல்லா பீட் பண்ணிப்போம். இப்போ முட்டையில் உப்போ பெப்பரோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு பீட் பண்ணிவிட்டு நம்ம முட்டையில் டிப் பண்ணிவிட்டு கூடவே ப்ரெட் க்ரம்ஸில் கோட்டிங் கொடுக்க போகிறோம்.
சிக்கன் நகெட்ஸ் மாதிரியே நம்ம சிக்கன் சீஸ் பால்ஸு, வெறும் சீஸ் பால் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி மினி பீஸா இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த ஒரு ரெசிபி சூஸ் பண்ணாலுமே அது எந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு இப்போது பீஸாலாம் செய்யும் போது மைதா மாவு யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட மினி பீஸாலாம் செய்யலாம். நான் அந்த ரெசிபியெல்லாம் இன்ஷால்லா ஃப்யூச்சர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மோஸ்ட்லி இட்லி பொடி இல்லைனா தோசை, புளியோதரை, லெமன் ரைஸு இந்த மாதிரி கட்டி தருவாங்க. அதுவே நம்ம பிரியாணி லெவலுக்கு ஃபீல் பண்ணி சாப்பிட்டு வருவோம். இப்போ பிரியாணியே செஞ்சு கொடுத்தா கூட பசங்க வந்து இந்த மாதிரி நகெட்ஸு, பர்கரு, ரோல் இப்படி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் கடையில் வாங்கி கொடுக்கும் போது நமக்கே ஒரு கில்ட்டி ஃபீல் வருது இல்லையா? அதையே நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும் போது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ மெனக்கெடல், இவ்வளோ ப்ரிப்ரேஷன், நமக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட்டிங் கொடுத்தோம் இல்லையா நகெட்ஸை, அதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்து தான் நான் இதை ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டான நகெட்ஸ் வந்து கிடச்சிச்சு எனக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இட்லி பொடி ரெசிபியும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த இட்லி பொடி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதில் என்ன புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சமாக ஃப்ளாக்ஸ் சீடு மட்டும் ஒரு 1/4 கப் வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த இட்லி பொடி. இதுக்கு வறுத்து இதை ஆற வச்சுட்டு இன்னொரு இனிப்பு பொடி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணலான்னு அதுக்கு திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இட்லி பொடி புளி, வெல்லம், மிளகாய், கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து செய்கிறது. ரொம்ப இனிப்பாக இருக்காது. ஒரு லைட் ஸ்வீட்டில் இந்த இட்லி பொடி டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலரும் நல்லா கருப்பாக இருக்கும் போது நமக்கு இட்லியில் சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இதுக்காக 1 கப் எள்ளு, 1 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 கப் மாதிரி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட சின்ன கட்டி சேர்த்து நீங்கள் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு 1/2 லெமன் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். ஒரு 2 துண்டு வெல்லம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப காரமாகவும் இருக்காது, ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது. இதோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக ஃபஸ்ட்டு 1 கப்பு உளுந்து, கருப்பு உளுந்தை வந்து கடாயில் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். கருப்பு உளுந்தில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முதுகு வலி, இடுப்பு வலி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த கருப்பு உளுந்தை வந்து கஞ்சியாகவும் வச்சு சாப்பிட சொல்லுவாங்க. கூடவே ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால இந்த மாதிரி பொடியிலெல்லாம் சேர்த்து செய்யும் போது அவங்களுமே ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த கருப்பு உளுந்து ஓரளவு வறுபட்டுருச்சு. இது கூடயே கருப்பு எல்லையும் சேர்த்த பிறகு படபடன்னு பொரிஞ்சு வரும். அப்படின்னா நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை பக்கத்தில் ஒரு சகன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் சேர்த்து ஆற வச்சுக்குவோம். அடுத்ததாக வந்து கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து வறுத்துட்டு இது கொஞ்சம் வறுபட்டோன்னே இது கூடவே புளியும் சேர்த்து வறுத்து விட்டுக்குவோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், புளி அரைப்படுமா அப்படின்ட்டு. இந்த மாதிரி வறுத்து விட்டு அரைச்சி பாருங்களேன், சூப்பராக அரைப்படும். அந்த திப்பி திப்பியெல்லாம் நிற்காது, ரொம்பவே நல்லா வரும் பொடி. இந்த லஞ்ச் பாக்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணி இந்த வீடியோ போடும்போது உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அது ஒரு ஸ்வீட் மெமோரிஸ் தான். நம்ம லஞ்ச் பாக்ஸ் சின்ன வயசில் எடுத்துகிட்டு போகிறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடும் போது அந்த பாக்ஸோட லிட்டில் வந்து ஆளுக்கு ஒரு ரூபாய் எல்லா ஃபுட்டுமே நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஷேர் பண்ணுவோம். அப்போது டேஸ்ட் பண்ண அந்த ஃபுட்டோடைய டேஸ்ட் இருக்கு இல்லையா? இப்போ அந்த ஃப்ரெண்டோடைய அம்மா இந்த ரெசிபி செஞ்சாங்க, இந்த ஃப்ரெண்டோடைய அம்மா இந்த ரெசிபி செஞ்சாங்கன்னு இன்ன வரைக்கும் நீங்கள் மறக்க முடியாத ரெசிபி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மிளகாய் எடுத்து வச்சோம்ல, அதையும் வறுத்து இந்த சகனில் பருப்போடு சேர்த்துக்கிட்டேன். கூடவே எடுத்து வச்ச வெல்லம், பெருங்காயத்தூள். இந்த பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா நான் வறுத்து தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட பெருங்காயம் கட்டியாக இருந்ததுன்னா அதையும் நீங்கள் மிளகாவோட சேர்த்தே வறுத்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பொடியை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த பொடி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆறி வரதுக்காக இந்த மாதிரி கலந்து விடுறேன். இப்படி சகனில் கொட்டி கிளறி விட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ஆறிடும். இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னுமே எண்ணெய் சேர்த்து கலக்கும் போது அப்படியே பிளாக் கலரில் இருந்துச்சு. எனக்கு பொதுவாகவே இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கிற பொடி வந்து ரொம்பவே பிடிக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா வந்துருந்துச்சு.
இட்லி பொடியுமே அரைச்ச உடனே சூடோட பாட்டில்ஸில் ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி சகனில் நல்லா பரப்பி விட்டு கொஞ்சம் ஆறின பிறகு பாட்டில்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.